பெரியார் மண்ணில் ஒரு பெரிய சமூக அநீதி நடந்துச்சு. மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் இருக்கக்கூடிய வெம்பப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல தனலட்சுமி அப்படிங்கிற ஒரு அரசு செவிலியர் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்காக அந்த ஊருக்கு போறாங்க. அங்க அழகன் அப்படிங்கிற ஒரு நபருக்கு மருத்துவம் பார்க்கறதுக்காக அவங்க கைகளை தொட்டு பரிசோதனை செய்யும் பொழுது ஒரு பரட்சி எனக்கு மருத்துவம் பார்க்கறதா அப்படின்னு பேசி ஒரு பிரச்சனையாவது. அந்த பிரச்சனையில ஒருத்தருக்கு அறிவால் விட்டுள்ளது. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரியார் மண்ணில் ஹாட் டாபிக். நம்ம இந்த இடத்துல இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு புறம் அதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதே தமிழ்நாட்டில் சில தினங்களுக்கு முன்பு வேங்கையில் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். தண்ணீர் தொட்டியில வளம் கலந்த பிரச்சனை. அது கரகாட்டக்காரன் பாட்சாபுரத்தை எல்லாம் கடந்து ஒரு வருஷத்தை கடந்து வெற்றியாக ஓடிட்டு இருக்குது. அதற்கு முன்பு உங்களுக்கு தெரியும் நாங்குநேரி பசங்க பிரச்சனை. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் சமூக அநீதி, அதாவது சாதி வன்கொடுமை எல்லாம் தொடர்ந்து அது திமுக ஆட்சி வந்ததுக்கு பின்னால ரொம்ப அதிகமா இருக்கு. இதற்கு பேச வேண்டிய, இதற்கு மிக தீவிரமாக போராட வேண்டிய, போராடுவதற்காக களத்தில் வந்த முக்கியமான நபர் அண்ணன் திருமாவளவன். நம்ம அவரை நோக்கி தான் சில கேள்விகள் இந்த இடத்துல வைக்கிறோம். அதாவது 1997 மேலவளவு முருகேசன் படுகொலை. இப்போ இந்த சம்பவம் கூட அந்த மேலவளவு அருகாமையில் இருக்கக்கூடிய வெம்பப்பட்டியில தான் நடந்திருக்கு. சரியா? 1997 கிட்டத்தட்ட இப்போ 25 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செஞ்சிருச்சுங்க அந்த சம்பவம். ஆனால் கடந்த வருடம் மேலவளவுல தீண்டாமை கொடுமை அப்படிங்கிற செய்தியை எல்லாரும் கேட்டுப்பீங்க. 25 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னும் மேலவளவுல தீண்டாமை வளர்க்குடியில அப்படியே தான் இருக்கு. நீ ஒரு பரட்சி என்ன தொட்டு மருத்துவம் செய்யறதான்னு இன்னைக்கும் அந்த பகுதியில் அப்படியே தான் இருக்கு. 4 எம்எல்ஏ 2 எம்பி. ஒருவேளை இந்நேரம் அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்திருந்தா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டு இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் தோழமை சொல்லிட்டே இருப்பார் தெரியல தோழர் திருமாவளவன். இதே புதிய தமிழகம் கட்சி இப்ப அண்மையில உங்களுக்கு எல்லாம் தெரியும், சேலம் விவசாயிகள் விஷயம். ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த 2 விவசாயிகள் ஒரு பாஜகவுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் குணசேகரன் என்பவரால் பாதிக்கப்படுறாங்க. அது ஒரு பெரிய சர்ச்சையாகுது. இடி சம்மன் அது இதுன்னு பிரச்சனையாகுது. எல்லாரும் புதிய தமிழகத்தை என்ன சொல்றாங்க? பாஜகவுடைய வாய்ஸாக பேசுறாங்க. சங்கிகள் இந்துத்துவ சிந்தனையை பரப்புறாங்க, பாஜகவுக்கு முட்டு கொடுக்குறாங்க, என்னென்னவோ எங்கள் மீது வசைவாண்டாங்க. ஆனால் இந்த பிரச்சனையில பாஜகவினுடைய மாவட்ட செயலாளர் பாதிக்கப்பட்டவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். ஆனால் புதிய தமிழகம் களத்தில் இறங்கி இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனை எதிர்கொண்டு இருக்கு. நிச்சயமாக அந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரும். இதே போலதான் மணிமூர்த்தீஸ்வரத்துல ஒரு வன்கொடுமை நடந்தது. ஓகே, அந்த வன்கொடுமைக்கு புதிய தமிழ் கட்சி தலைவர் டாக்டர் ஐயா களத்தில் இறங்கி குண்டாக் போல வச்சார். குண்டாசில குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாங்க. இப்ப அண்மையில புளியங்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு படுகொலை இளைஞர் வெட்டி கொல்லப்பட்டார். தேவேந்திர குல சமூகத்தை சேர்ந்தவர். அதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகியா இருக்கக்கூடிய தோழர் வன்னியரசு ஒரு ட்வீட் போனார். பள்ளப்பயல் அப்படின்னு சொல்லி வெட்டினாங்க. ஏதோ கூட இருந்து பார்த்தோம். அது இவர் பார்க்கல, அப்படி யாரும் ஸ்டேட்மெண்ட் சொல்லல. ஆனால் இந்த சம்பவத்துல ஒரு பரட்சி எனக்கு வைத்தியம் பார்க்கிறதா, இது ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டு. பாதிக்கப்பட்டவங்களே இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்தி ஊடகங்களுக்கு சொல்றாங்க. இந்த இடத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்நேரம் இதே மாதிரி ட்வீட் போட்டு சொல்லணும்ல, ஒரு பரட்சி எனக்கு வைத்தியம் பார்க்கறதான் போடுறாங்க அப்படின்னு. இவ்வளவு தூரம் வக்கரத்தையும் வன்மத்தையும் அழுக்கையும் மனசுல வச்சுட்டு எப்படி சமூக மாற்றம் வரும்? அந்த சமூகத்தை முனைமடுக்க செய்ததே திருமாவளவன் தான். அதனால தான் தொடர்ந்து சொல்றோம், அந்த சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டியதே திருமாவளவன் கிட்ட இருந்துதான். இன்னும் எத்தனை காலத்துக்கு தோழமை சொல்லிட்டே இருப்பீங்க? இன்னும் எத்தனை காலத்துக்கு? பெரியார் மண், சமூக நீதி மண், சனாதனத்தை வேறு இருக்கணும், இதுவெல்லாம் தொடர்ந்து உங்களுடைய கோஷமா இருக்கு. இதோ மதுரை, நீங்கள் குழங்கி படித்து உழண்டு தெரிந்த பகுதி. நேரம் களத்துல போய் நின்று இந்நேரம் கவர்மெண்ட் லெப்ட் லைட் வாங்கிக்க வேண்டாமா? இத்தனைக்கும் அது அரசாங்கத்தின் சிறப்பு திட்டம். மக்களை தேடி மருத்துவம், மக்களை தேடி மக்கள் மருத்துவத்துக்காக போறாங்க. இந்த வன்கொடுமை நடக்குது. இந்நேரம் எவ்வளவு ரியாக்ட் பண்ணிருக்கணும். அதுதான் நாங்கள் திரும்பி சொல்றோம். அந்த திருமாவளவன் அவர்களிடமிருந்துதான் அந்த சமூகத்தை காக்கணும். உண்மையாகவே அந்த சமூகம் தன்னிச்சையாக போராடினா கூட இந்நேரம் நல்ல ஒரு மாற்றத்தை நிகழ்த்தியிருக்க முடியும். சமூக தளத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் நிகழ்த்தாமல் பக்கத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை விட்டுட்டு எந்நேரம் பாசிச பாஜக கோஷம் போடுவது என்பது இன்னும் அற்ப பதவிக்காக அந்த மக்களை ஏமாற்றி, அந்த பதவி என்ன பயன்? அந்த எம்பி எம்எல்ஏ பதவிங்கிறது மக்களை காக்கிறதுக்கு தான். அந்த மக்களுக்கு பயன்படாத அந்த பதவி இருந்து என்ன பயன், என்ன பிரயோஜனம்? அந்த அற்ப பதவிக்காக எத்தனை காலத்தால் மக்களை விட்டு கொடுத்துட்டு நீங்க மண்டி கூட்டு கிடப்பீங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி. கேட்டா ஒரு வார்த்தையில சொல்லிடுவீங்க, அதான் கேஸ் போட்டாங்கல்ல, விசாரணை நடந்துட்டு இருக்குல்ல. கேஸும் விசாரணைங்கிறது ஒரு நார்மலான ஆக்டிவிட்டி. அதனால் என்ன ரிசல்ட்?
நடக்கிறதுனால இதுக்கும் கூட அமைதியா இருக்கீங்களா? இப்ப எங்களை தான் கேட்கிறாங்க, சேலம் விவகாரத்துல ஏன் தேர்தல் நேரத்தில் கேட்கணும் அப்படின்னு. தேர்தல் ஆண்டாண்டு காலம் வரும் போகும். ஆனா டெமோக்ரஸியை டெமாலிஷ் பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கைகள் சமூக தளத்தில் நடந்ததுன்னா அந்த நேரத்தில் தேர்தலை பாதிக்கிறதா? இனியாவது உங்களோட நம்புற மக்களுக்கு நீங்க நம்பிக்கையா இருக்க பாருங்க.